இந்த இன்ஃப்ராரெட் இருக்கிற இடம் எல்லாமே ஹீட்டாக இருக்கும். இந்த இன்ஃப்ராரெட்டை என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் அப்சார்ப் பண்ணும் இன்ஃப்ராரெட். அப்போ இன்ஃப்ராரெட் வரும்பொழுது வாட்டர் அப்சார்ப் பண்ணுறதுனால அந்த இடமே என்ன ஆகும், நமக்கு ஹீட்டாக இருக்கும். அப்போ இது இருக்கிற இடம் ஹீட்டாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா புவியோட வெப்பநிலையை, எர்த்தோட டெம்பரேச்சரை வார்மாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. வார்மானா ஓரளவுக்கு புவி வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் இது யூஸ் ஆகுது. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ சன்லேருந்து வச்சுக்கோம், சன்லேருந்து என்ன பண்ணலாம்னா இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் வருது. அப்போ சன்லேருந்து இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் வரும்பொழுது இது பூமியில் படுது. பூமியில் பட்டு திரும்ப போகும்பொழுது பசுமை வீடு வாய்க்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னா CO2, நைட்ரஜனு, கார்பன் மோனாக்சைடு இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ராரெட்டை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃப்ராரெட்டை அப்சார்ப் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா பூமி ஹீட்டாகவே மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? இல்லைனா பூமி என்ன பண்ணிடும், கூலிங்காக போயிடும். அப்புறம்